இன்ஸ்டால ஒரு 4 வீடியோ தான் போட்டேன். அதுக்குள்ளயுமே பிரபலம் ஆயிட்டோம். இங்க பாத்தீங்களா இல்லையா, காவல்துறை பாதுகாப்போட கஸ்டமர் பிக்கப் பண்ண போயிட்டு இருக்கிறேன். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு வீட்டுல இருக்கிற மாதிரி வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 4:30 மணிக்காட்ட கஸ்டமருமே வண்டிக்கிட்ட வந்துட்டாங்க. ஈரோட்ல இருந்து இன்னைக்கு எந்த ஊருக்கு போக போறோம்னு பாத்தீங்கன்னா திருக்கடையூர் வரைக்கும் போக போறோம். போயிட்டு வர வரைக்கும் தேவைப்படுற அளவுக்கு டேங்க் ஃபுல்லா டீசலுமே போட்டாச்சு. ஈரோட்ல இருந்து திருக்கடையூருக்கு எந்த ரூட்ல போக போறோம்னு பாத்தீங்கன்னா சேலம், ஆத்தூர், விருதாச்சலம், சிதம்பரம் இந்த ரூட் வழியா தான் இன்னைக்கு திருக்கடையூர் போக போறோம். தலைவாசல் இருந்து விருதாச்சலம் வரைக்கும் போற இந்த ரோடுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான் சிங்கிள் ரோடு. ஆனா டிராபிக்கே இருக்காது. சின்ன சின்ன கிராமத்து வழியா தான் இந்த ரோடுமே போவோம். எக்ஸலேட்டர்ல கால வச்சா மட்டும் போதும். ஸ்டேரிங் புடிச்சிட்டு லெஃப்ட் ரைட் திருப்பணுங்கிற வேலையே இருக்காது. கோடு கிழிச்ச மாதிரி 30 கிலோமீட்டருக்குமே ஒரே நேர் ரோடாவே இருக்கும். இந்த மாதிரி ரோட்ல எவ்வளவு தூரம் வண்டி ஓட்டாலுமே சரி கொஞ்சம் கூட டயர்டே ஆகாது. திருக்கடையூர் போறதுக்கு முன்னாடி பிளான்ல ஒரு சின்ன மாற்றம். திட்டக்குடிக்கு பக்கத்துல எங்களோட குலதெய்வ கோயில் இருக்குது, அங்க போயிட்டு போறலாம்னு கஸ்டமர் சொன்னாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கஸ்டமரோட குலதெய்வ கோயிலுக்குமே வந்தாச்சு. வேண்டுதல் இருக்கும் போல கஸ்டமருமே பாத்தீங்கன்னா பொங்கலுமே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொங்கல் வச்சு சாமி கும்பிடுறதுக்கு எப்படியுமே லேட் ஆயிரும். வண்டி கிட்ட போலாம்னு சொல்லிட்டு நானுமே கிளம்பிட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு கஸ்டமருமே வந்துட்டாங்க. நாங்களுமே பாத்தீங்கன்னா குலதெய்வ கோயில இருந்துமே கிளம்பிட்டோம். அடுத்தது எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா திருக்கடையூர் தான். அது சிதம்பரம் போய் தான் போறோம். இப்ப பாத்தீங்கன்னா சிதம்பரத்துக்குமே வந்தாச்சு. சிதம்பரத்துல இருந்து திருக்கடையூர் பாத்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் வரும். இந்த பைபாஸ் ரோடுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காங்கிரீட்ல தான் போட்டுருக்காங்க. ரோடெல்லாம் சூப்பரா தான் இருக்கு. என்ன ஒண்ணு சாப்பிடறதுக்கு இந்த ரோட்ல ஹோட்டல்ஸ் தான் அதிகமா இருக்காது. திருக்கடையூர் போறதுக்கு முன்னாடி பூம்புகார் போயிட்டு போறலாட்டு கஸ்டமர் சொன்னாங்க. நாங்க திருக்கடையூர் போற டைமுக்கு பாத்தீங்கன்னா கோவில் நட சாத்தி இருக்கும். கோவிலுக்கு போனாலுமே வெளியே தான் வெயிட் பண்ணணும். திருக்கடையூர் போற வழியில தானே பூம்புகார் இருக்கு, அதனால இதை பார்த்துட்டு போயிடலான்ட்டு கஸ்டமர் சொன்னாங்க. பூம்புகார் என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கப்பல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க. இந்த பூம்புகாருமே பாத்தீங்கன்னா சோழர் காலத்துல வணிக துறைமுக நகரமா இருந்திருக்குது. அதை அடையாளப்படுத்தும் விதமா தான் இந்த கப்பல் அங்க வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்ணகி மியூசியம் சொல்லிட்டு இந்த இடம் இருக்குது. இதுக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல வர கதாபாத்திரங்கள், அங்க நடந்த நிகழ்வுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோவலன் கண்ணகி வாழ்க்கை வரலாறுலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஈஸியா புரியுற மாதிரி சிற்பங்களாவே செதுக்கி வச்சிருக்காங்க. யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் பூம்புகாருக்கு வரும்போது இந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா புதுசு புதுசா நிறைய ரெடி பண்ணி இருக்காங்க. பீச்லயுமே பாத்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் விட்டுட்டு மத்த பக்கம் எல்லாம் கருங்கல்ல போட்டு வச்சிருக்காங்க. பூம்புகாருமே பாத்தீங்கன்னா பழைய பூம்புகாரா இல்ல, இப்ப புது பூம்புகாரா மாத்தி வச்சிருக்காங்க. வர்றவங்க தாராளமா வரலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாங்களுமே திருக்கடையூர் கோவிலுக்குமே வந்துட்டோம். எப்பவுமே கூட்டமா இருக்கிற கோவில் ஆடி மாசங்கிறனால கூட்டமே இல்ல. அதனால நானுமே உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். வரதுக்கு லேட் ஆகும்னு நினைச்சேன். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா உடனே சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம். சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ரோடே சுத்தமா தெரியல. இந்த ரோடுமே பாத்தீங்கன்னா காங்கிரீட் ரோடு. மலை ஏறதுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமா தான் போகணும். கஸ்டமருமே பாத்தீங்கன்னா அப்படியே சிதம்பரம் நடராஜர் கோயிலை பார்த்துட்டு போயிடலாம்னு சொன்னாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு சிதம்பரம் கோயிலுக்குமே வந்தாச்சு. நானுமே உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன். கோயிலுக்குள்ளயுமே ஒரு சில தூண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சிற்ப கலைகள் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. கிழக்கு கோபுரம் வழியா கோயிலுக்குள்ள போகும்போது இந்த பூவை பாருங்க, பாக்குறதுக்கு அழகாவும் ஆச்சரியமாவும் இருக்கும். வாழ்க்கையில ஒரு டைம் ஆச்சு பார்க்க வேண்டிய கோவில் இது. கஸ்டமருமே பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க. நாங்களுமே சிதம்பரத்துல இருந்து கிளம்பிட்டோம். ஊருக்கு போற வழியில வேப்பூரை தாண்ட விட்டு அன்னலட்சுமி இந்த ஹோட்டல் இருந்துச்சு. நைட்டுக்கு அங்கதான் சாப்பிட போனோம். இந்த ஹோட்டலுமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் சாப்பிட்டு இருக்கிறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். சிங்கிள் ரோட்ல நைட் டைம்ல ஏத்த மாதிரி வர வண்டிக்காரங்க எனக்கு என்ன எல்இடி லைட்டை போட்டுட்டு வராம அதை கொஞ்சம் டிம் பண்ணி ஓட்டினீங்கன்னா நல்லா இருக்கும். நாங்களுமே ஈரோடு வரைக்கும் நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. கஸ்டமர்